ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங் ஒரு 4 o'clockலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதனால தாங்க ஒரு கோயில் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் சரி ஒரு 7 o'clock போலலாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லீவில் எந்த கோயில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது என்னோடய ஆசை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி போயிட்டு அப்படியே திருவாலங்காடு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் மாமாட்ட கேட்கும்போது எங்கள் மாமா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வேலூரில் ஒரு சனி பகவான் கோயில் இருக்குது, ஏரிக்குப்பம்ன்ற ஊரில், நம்ம அங்கே போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அண்ணிட்ட கேட்கும்போது எங்கள் அண்ணி சொல்லிட்டாங்க, திருசக்தி வாராகி பீடம்னு வேலூரில் இருக்குது, அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் நம்ம நினச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் சரி ஓகே அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டோம். கிளம்பி போனால் போகிற வழியிலே டிரைவர் அண்ணா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது, ரத்னகிரி முருகன் டெம்பிள் இருக்குது, அங்கே போய் பார்க்க விருப்பப்படுறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. அங்கே போய் அவரை நல்லபடியாக தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. நான் நாளைக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன், செவ்வாய்க்கிழமை அப்லோட் பண்ணுறேன். அதோடு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டு அப்புறம் சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சாப்பிட்டு முடிவு பண்ணும்போது பக்கத்துலேயே ஒரு சிவாலயம் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு போகலாம், டைம் இருக்குது, இன்னும் நிறையா டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயில் வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்குங்க. உண்மையாகவே இப்படி ஒரு கோயிலெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் நம்ம சிவன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்குலாம் போயிட்டு வரணும்னு நினச்சோம். ஆனால் எதிர்பாராத விதமாக தாங்க இந்த ட்ரிப்பில் இந்த 2 கோயிலுமே ஆட் ஆனது. எனக்கு ரொம்பவே ஹாப்பி. என்னோடய ஆசை ரொம்பவே நிறைவேறிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் இங்கே போய் பார்க்கும்போது அங்கே ஒரு தங்க தேர்லாம் இருந்தது. பார்க்கவே அவ்வளோ ரம்மியமாக இருந்ததுங்க. நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் அந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு அங்கே போனதுக்கப்புறம் தாங்க எனக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையை சுற்றியே ஒரே அகழி தாங்க. நான் ஃபைனலாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரே தண்ணி தான், அகழி தான். யாருமே அதுக்குள்ளே ஈஸியாலாம் அந்த கோட்டைக்குள்ளே நெருங்கி போக முடியாது போல், அந்த லெவலுக்கு அந்த ஒரு வடிவமைப்பு வச்சுருக்காங்க. உண்மையாக நான் நினச்சி ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன், இப்படியெல்லாமா கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம படத்துகளில் தான் பார்த்துருப்போம், அந்த மாதிரி நேராகவே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஆச்சரியத்தை கொடுக்குது இந்த கோயில். அதோட சரின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற நம்ம சிவபெருமானோட பேர் என்னென்னா ஜலகண்டேஸ்வரர். அதுக்கப்புறம் அம்மன் பேர் அகிலாண்டேஸ்வரி. அந்த மாதிரி இங்கே மெயின் ராஜகோபுரம் தாண்டி உள்ளே போகும்போது ஒரு சின்ன கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்தையும் தாண்டி போகும்போது உள்ளக்க ஒரு வலம்புரி விநாயகர் நம்ம நேராக என்ட்ராகும்போதே இருக்காங்க. அந்த விநாயகரை தரிசித்ததுக்கப்புறம் சைடில் போனால் தான் நம்மளுக்கு அடுத்து விநாயகர், முருகர். இது கல்யாண மண்டபங்க. இது கல்யாண மண்டபமாக அழகாக இருந்துச்சு. இதில் இருக்கிற ஒவ்வொரு சிலையோட வடிவமைப்பு பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துருந்தோங்க அதில். இதுதான் வலம்புரி விநாயகர் நம்ம உள்ளக்க என்ட்ரானவொடனே இருக்கிறது. நம்ம நல்லா தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நேரம் நடந்தோன்னா அங்கிட்டு ஒரு விநாயகர் டெம்பிள் இருக்குது, முருகன், நம்ம வள்ளி தெய்வயானை அவங்களோட சேர்ந்துருக்காங்க. அப்படியே நம்ம சுற்றி வரும்போது நம்ம அம்மன் அகிலாண்டேஸ்வரி அவங்களெல்லாம் வழிபாடு பண்ணிவிட்டு காலபைரவர், நவகிரக சன்னதி அப்படின்ட்டு நிறையா சன்னதி உள்ளக்க இருக்குங்க. உள்ளக்க போயிட்டு அப்புறம் தான் நம்ம சிவபெருமானை தரிசிச்சுட்டு வெளியில் வந்தால் அப்படியே அன்னதானம் யாராவது கொடுக்க விருப்பப்படுறீங்களான்னு கேட்டாங்க. எங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்துட்டு பிரசாதமும் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தோம். உண்மையாகவே இந்த ட்ரிப்பு எனக்கு மனசுக்கு நிறைவாக அமைஞ்சிச்சு. நீங்கள் வேலூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு வாங்க. அந்த கோயிலை ரொம்பவே கிட்டத்தில் தான் இருக்குது வேலூரில். அப்படியே இந்த அகழி தாங்க நான் சொன்னது. இது ஃபுல்லாக கோட்டை. இந்த கோட்டைக்கு வெளியில் ஒரே அகழி. யாராலையும் அந்த அளவுக்கு ஈஸியாக அந்த கோட்டைக்குள்ளே யாராலையும் போயிட முடியாதுங்க. நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரியும் இருந்தது. நீங்களும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.